ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிஸ் ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. தூதுவளை ரசம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். தூதுவளை இலை, மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி, தேங்காய் எண்ணெய். தூதுவளை இலை ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. சளி பிடிச்சிருந்தா ரசமோ இல்லை துவையலோ அரைச்சு சாப்பிடலாம். துவையல் ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்றேன். ரசம் வைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கிறேன், கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுல கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்துக்கிறேன். கூடவே மிளகு சீரகமும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதும் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். கூடவே தூதுவளை இலையும் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்டிலே பறிச்ச தூதுவளை இலை. பறிக்கும் போதும் வாஷ் பண்ணும் போதும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல நிறைய முள் இருக்கும், கையில நல்லா குத்திரும். இப்ப எல்லாம் நல்லா வதங்கினது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து 2 பெரட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சு கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். குளிர்காலத்துல அப்பப்போ உணவுல சேர்த்துக்கலாம். ஆனா வெயில் காலத்துல சளி பிடிச்சிருந்தா மட்டும்தான் சாப்பிடணும், இல்லைன்னா ரொம்ப சூடாயிடும். இப்ப மறுபடியும் ஒரு பேன்ல கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்ப அரைச்ச பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூட எக்ஸ்ட்ரா அந்த மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி பிளஸ் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு பச்சை வாசம் அடங்கினதும் இறக்கிக்கலாம். இது நம்ம வீட்டு ஸ்டைல் ரசங்க. இதுல தக்காளி, புளி எதுவுமே சேர்க்கல. இது பச்சை செலவு அரைச்சு வைக்கிற ரசம்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க, தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க அப்படியே சூப் மாதிரி குடிச்சுக்கலாம், சாதத்துல மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். சளி பிடிச்சிருந்தா இந்த ரசம் குடிச்சா உடனே சரியாயிரும் சளி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பாக்குறேன். பாய்.